இப்போ ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். இந்த மேப்பை நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அது கான்ஃபிடென்ஷியல் டேட்டா இது மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். போலாண்டோட ட்ரூப்ஸ் உள்ள வருவாங்க. அவங்க வந்து இந்த பெலரூஸ் பார்டர்ல வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த ரஷ்யாவோட சண்டை பிடிக்கிறதுக்காக ஃப்ரண்ட் லைனுக்கு அங்க இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா? இப்போ நேட்டோவோட நாடுகளே அவங்களோட வீரர்களை வந்து உள்ள அனுப்புவாங்களாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெலரூஸ் பார்டர்ல அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்குவாங்க. பெலரூஸ் வந்து தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல ரஷ்யர்களுக்கு போராடுறதுக்காக இவங்க போயிடுவாங்க. ரெண்டாவது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒடசாவை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து சில நாட்டோ ட்ரூப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நேட்டோ வந்து உள்ள வருவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி தெரியுது. ஏன்னா பிரான்ஸ் தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, ஸ்பெஷல் ஃபோர்ஸஸாக அனுப்புவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க இல்லையா. மேலே வந்து பெலரூஸ் வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இருக்கிறாங்க ஓகே. ஆனால் கீழே வந்து என்ன காரணம் சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த ஒடசா பகுதியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் நடக்கூடிய பகுதி தான். உக்ரைனுக்குள்ள எந்த டார்கெட்டாக இருந்தாலும் அது லீகலான டார்கெட் நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிறதுல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க ட்ரூப்ஸே உள்ள அனுப்புறாங்கன்னா இது 3ஆம் உலக போர் தானே, எதுக்காக இப்படி அக்ரஷன் அப்படிங்கிறது போல தெரியல. பட் இருந்தாலும் இந்த ஒடசாக்குள்ள வரதுக்கு இவங்க என்ன விளக்கம் கொடுப்பாங்க, அதாவது நேட்டோ நாடுகள் என்ன விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்க நியூக்ளியர் பிளான்ட் இருக்குதுங்க, இவங்க பாட்டுக்கு 2 பேர் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க யாராவது குண்டா போட்டாங்கன்னா என்னங்க பண்றது, பிரச்சனையாகி போயிடும். அதனால அங்க வந்து நாங்க வந்து பாதுகாப்பா வச்சுக்குவோம், அதை எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்போம் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு அங்க வந்து இருந்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்போ ஏதாவது ஒரு நடக்கணும்ல, ஏதோ ஒன்று நடக்காம அங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு வருவாங்களா? ஏன்னா ஜப்ரஷ்யா அணு உலை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. மிகப்பெரிய அணு உலை வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, பிரச்சனை ஆயிருமோ அங்க அப்படின்ற கேள்விகள்லாம் அனலிஸ்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ அங்க ஒரு தாக்குதல் நடந்து அங்க ஒரு பிரச்சனை ஆகிறதுனால யூரோப்புக்கு எந்த ஆபத்தும் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை கருதி அதை பாதுகாக்க போறோம் அப்படிங்கிறது போல இங்க வந்துட்டாங்க அப்படின்னா ரஷ்யா லேண்டு வழியா ஒடசாக்குள்ள போறது பெருமளவுல தடுக்கப்படும். ஸோ ரஷ்யா கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னவா இருக்கும், ஆம்பிபியஸ் லேண்டிங் தான் பண்ற மாதிரி இருக்கும். அது ரஷ்யாவுக்கு அதிகமான இழப்புகளை ஏற்படுத்தும். அதனால ரஷ்யாவுக்கு பின்னடைவா இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையில உட்காரும்போது பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி தெரியல, ரஷ்யாவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை பேச்சுவார்த்தை ஏதாவது ரஷ்யா வந்து தோத்துட்டு ஓகே வாங்க பேசிக்கலாம் அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வந்து திருப்பி இனிஷியேட் பண்ணும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போங்க, உக்ரைன் வந்து நாட்டோட சேரும், இதுதான் ஃபைனல், அப்புறம் இழப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதோட ரஷ்யா மண்டல் எல்லாத்தையும் கட்டி ரஷ்யா ஒத்துக்கிட்டாலே இந்த பிரச்சனை முடியும் அப்படின்லாம் முடியாது, ஃபுல் எக்ஸ்டென்ட்டுக்கு போவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ரஷ்யா அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஆனால் ரஷ்யாவோட மக்களோட மனநிலை எப்படி அப்படிங்கிறது போல தெரில. அது ரஷ்யாவுக்குள்ள நிறைய உக்ரைனியன்ஸ் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாவல்னி மரணம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஃப்ளவர் வந்து அதிகமாக இருக்கு, அதாவது ஜனம் வந்து அதிகமான பூக்கள் வச்சு சாமி கும்பிட்டு போறாங்க, அதிகமா நம்பி வழியுது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. பட் இதே ரஷ்யால யூத் டே வந்து மார்ச் 1ஆம் தேதி வந்து கிக் ஆஃப் ஆயிருக்கு. இந்த யூத் டே வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்ல வச்சு நடக்கிறதா சொல்லப்பட்டு வருது. இந்த பார்ட்டிசிபேஷன் இந்த யூத் டேக்காக வேர்ல்டு யூத் டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 20,000 பார்ட்டிசிபென்ட்ஸ் 188 நாடுகள்ல இருந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக போயிருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் வந்து பேசியிருக்கிறாரு. அதில் பேசும்போது எல்லாரும் ரஷ்யா ரஷ்யான்னு கத்துறாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை கம்பேர் பண்ணும்போது அங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்குது. பதிவுகள் இப்படியும் வருது இப்படியும் வருது. ரஷ்யாவோட மக்களோட மனநிலை எப்படி இருக்கு, மெஜாரிட்டி அப்படிங்கிறது தெரியல. கலவரம்னு ஒன்று உருவாகாம இருந்துச்சு, ரஷ்ய அதிபர் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா அது நேட்டோ ட்ரூப்ஸ்லாம் உள்ள வருது, இது போல சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கின்ற செய்திகள்லாம் உள்ள போகும்போது ரஷ்ய அதிபர் ஜெயிப்பாரா அப்படின்னு கேள்வி வருது. இப்போ எலெக்ஷன்ல அப்படி ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா வேறு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, அப்போ வச்சு வேற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மாறுமா என்னமோ அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. பட் இப்போ ரஷ்ய அதிபர் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பிரான்ஸ் ட்ரூப்ஸ் இருப்பாங்க, பிரான்ஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸை உள்ள அனுப்புறாங்களாம். சரி, பிரான்ஸோட ட்ரூப்ஸ் பிரான்ஸ் வந்து உக்ரைனுக்குள்ள அனுப்புறது பிரான்ஸோட மக்களுக்கு பிடிக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. நடுவில் பாரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கொடிகளையும் நாட்டோட கொடிகளையும் கிழிச்சு எறிகிறாங்க மக்கள், பிரான்ஸ் மக்கள். அது மட்டும் இல்லாமல் மேக்ரான் அவர்களே நீங்க போய் சண்டை போடுங்க உக்ரைன்ல, நீங்களே போய் சண்டை பிடிச்சுக்க, ராணுவத்தெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படிங்கிறது போல கோஷம் மக்கள் எழுப்பப்படுறதா வீடியோ பதிவுகள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆக பிரான்ஸ் மக்களுக்கு பிடிக்கல. அப்ப ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா பேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது யூகேவும் பிரான்ஸும் தெளிவா இருக்கிறாங்க, அதாவது நம்மளோட எக்கனாமி எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும், அதனால இது யூரோப்பியன் யூனியனுக்கே மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கும். அதனால நம்ம இது போல போய் உக்ரைனை டிஃபெண்ட் பண்ணி ஆகணும், உக்ரைனோட மேற்கு பகுதியை மீட்டெடுத்து நம்ம கைக்குள்ளேயே வச்சு ஆகணும். ஏன்னா கப்பம் கட்டும்லங்க,
பணம் எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க, அப்புறம் அந்த பணம்லாம் வேணுமா இல்லையா, யாரு கொடுப்பா பணம், கொடுத்துக்கிறாங்களா வேறு வேறு, அப்புறம் அங்க இருக்கிற மக்கள்லாம் அடிமைகளா வேலை செஞ்சு காசு கப்பம் கட்டினா தானே ஆகும். இல்லைன்னா எப்படி முழுசையும் வந்து ரஷ்யா பிடிச்சிக்கிச்சுன்னா போய் ஜெலன்ஸ்கிட்ட கேளுங்கப்பா அப்படின்றது போல சொல்லிட்டாங்க, என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால இப்படி உள்ள வந்தே தீர்வாங்க, இது போல நடக்குன்றாங்க. அந்த சமயத்துல போராட்டங்கள் கலவரங்கள், பிரான்ஸ் நடத்த ஆட்சி மாற்றம் வருமா அப்படின்ற கேள்விகள் வருது. அது எல்லாத்தையும் அவங்களும் ரெடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரஷ்ய வீரர்கள் இப்போ உள்ள வராங்க, இவங்க பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்க. ரஷ்ய வீரர்கள் டேக் ஓவர் பண்ணும்போது, அதாவது சுத்தி வளைச்சு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி போகும்போது நாட்டோக்கும் ரஷ்ய படைகளுக்கும் சண்டை வராம போயிருமா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. சரி, ஓகே. இப்போ பெலரூஸோட பார்டருக்கும் உக்ரைனோட பார்டருக்கும் எப்படிப்பா எவ்வளோ உக்ரைனோட வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு கணக்கு வந்தது இல்லையா, 1,20,000 வீரர்கள் கிட்ட இருப்பாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அந்த 1,20,000 வீரர்களை ஃப்ரண்ட் லைனில் டிப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்னா, உக்ரைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி டிஃபென்ஸ் லைன்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்களா இந்த டினிப்பர் ரிவர் வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் லேயர் உருவாக்குறதுக்காக, அதாவது அடுத்தடுத்த கட்டமாக டிஃபென்ஸ் லேயர் உருவாக்குறதுக்காக உக்ரைனோட வீரர்கள் திட்டம் போட்டு டிஃபென்ஸ் லேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிநவீனமான ரோபோக்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு பதிவு லோட இருக்கும், அந்த பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குட்டி ரோபோ தான். அந்த ரோபோ ஓட்டுக்கு அந்த காரு ரிமோட் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுறாங்க. அது வாட்டுக்கு போகுது. ரஷ்யாவோட ட்ரென்ச் இருக்குது, அங்கே போய் விழுந்த உடனே வெடிக்காது, அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஹீட் சிக்னேச்சர், ஏதாவது ஒரு வீரர் அது பக்கத்தில் வராங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அது வெடிக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவலாக ஒரு பட்டன் தான் அது வெடிக்குது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ இது போல விஷயங்கள் அதிகமாக உக்ரைன் பயன்படுத்துகிறாங்க, ரஷ்ய வீரர்களை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக. ரஷ்ய தரப்புலையும் இழப்பு இருக்குது, உக்ரைன் தரப்புலையும் இழப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளவு கணக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா. இந்த கணக்கெலாம் நாளுக்கு நாள் நம்ம கேட்டோம்னா தலையில கிருகிருன்னு வந்துடும். ஏன்னா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த சமயத்தில் சொல்கிறேன், 1345 பேத்துக்கு மேலே இறந்துட்டாங்க அப்படின்னு ரஷ்யா தரப்பு சொல்கிறாங்க. இதே உக்ரைன் தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா 1000 வீரர்கள் காலி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறத இந்த கணக்கு தினத்துக்கு இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாறி மாறி 500, 600, 700, 1000, 1300, 1500, 2000, 100, 200, 300 சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த சீட்லாம் எடுத்து வச்சு பார்த்தோம்னா அது கணக்கு எங்கேயோ போகுது. என்னங்க ஒரு நாளைக்கு இத்தனை பேர் இறக்குறாங்களா 24 மணி நேரத்தில் அப்படின்ற ஒரு கணக்கு வருது. இரு தரப்புலையும் பொய் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த கணக்கை நம்ம எடுத்துகிட்டு வரதில்ல. பட் நீங்கள் கேட்டீங்க, அஃபீஷியலாக அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்ற தகவலை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான், மற்றபடி எதுங்களா. ரெண்டாவது, ஒடசா பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தாக்கிட்டாங்க. அது மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி, இதனால நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சீரியஸாக ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இஸ்ரேல் என்னங்க நடக்குது, இது ஏங்க இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக பேசுகிறீங்க இப்போ அப்படின்ற போல கேள்வி வருது. அதாவது இது இது இஸ்ரேலில் நடக்குதா, இஸ்ரேல் செய்யறதுனால நடக்குதா, இல்லை உக்ரைன் செய்யறதுனால நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லையே இங்கே. இது ஏன் பூதாகரமாக பேசுனீங்க, அங்கேயும் பேச மாட்டீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் எதுனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதானே சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதானே எல்லாரும் கேட்டுக்கணும், நம்மளும் அது போல் கேட்டுக்குவோம். ஓடசால வந்து தாக்குதல் பண்ணதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக 40 ட்ரோன்களை உக்ரைன் ரஷ்யாவோட கிரீமியாவில் தாக்குதல் பண்ணுறதுக்காக அனுப்பிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் நம்ம சுட்டு வீழ்த்திட்டோம், மொத்தம் 38 தான் அனுப்புனீங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் சில வீடியோ பதிவுகள்லாம் வருது. அதுவும் இல்லாமல் பெரிய தாக்குதல்லாம் கிரீமியாவில் நடந்த மாதிரி தெரியல. ஆனால் ஆயில் டிப்போல தாக்குதல் பண்ணதான் சொல்கிறாங்க, பண்ணலன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் வரல. வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அது என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். பட் ஆனால் இது போல் ட்ரோன் தாக்குதலுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல். இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். இது போல் ஹெவியான ட்ரோன்கள் போதுன்னா என்ன அர்த்தம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறாங்க. 38 ட்ரோன்களை ரஷ்யா சொல்கிற மாதிரி தாக்கிதான்னு வச்சுக்கோங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ இல்லை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி அழிச்சிருந்தாலோ லொக்கேஷன்ஸ் அந்த மிசைலோட டேட்டாஸ்லாம் கிடச்சிருக்கும். ஸோ தட் அந்த மிசைல் அந்த லான்ச் பேட்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை தாக்குறதுக்காக திரும்பி ஒரு மிசைல்களோ ஸ்டார்ம்ஷாடோ மிசைலோ இல்லை இந்த பிரான்ஸ் கொடுத்த ஸ்கால்ப் மிசைலோ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது போல் நடக்குதா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக மிகப்பெரிய பிரச்சனை இந்த உக்ரைன்ல நடக்க இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது கூட பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த உள்ள உக்ரைன்ல என்ன நடந்துட்டு இருக்கு, கல நிலவரம் என்ன, அப்புறம் ஈவனஸ்கி இருக்கு இல்லையா, இந்த ஈவனஸ்கியை ரஷ்யா வீரர்கள் ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க. ஆர்லிஃப் கலர் கிளியரிங் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இது போல பல விஷயங்கள் லைனாக அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் முன்னேறிட்டு இருக்காங்க சில பகுதிகளில் அப்படின்றாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன பாஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ரஷ்ய தரப்பு யோசிப்பாங்க போல தெரியுது, இதுக்கப்புறம் நம்ம எப்படி மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா கர்கேவ் ரீஜனை பிடிக்கணும், கர்கேவ் ரீஜனை பிடிச்சிட்டு உள்ளே வந்தால் தான் ரஷ்யாவுக்கு ஒரு பஃபர் ஜோன் கொண்டு வர முடியும். இல்லை அப்படின்னா உக்ரைனியன் வீரர்கள் ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யான்னு சொல்லி உள்ள அந்த பக்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஸோ அந்த வழியாக ரஷ்யா வந்து உள்ள வீரர்களை கொண்டு வந்து ஒரு பஃபர் ஜோனை ரெடி பண்ணோம். அதை எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணோம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டினிப்பர் ரிவர் வரைக்கும் முன்னேறணும்னா ரஷ்ய வீரர்கள் ஸ்டாப்பெல்லாம் இருக்க போகிறதுல கண்டினியூஸாக அஃபென்சிவ் இருந்துகிட்டே இருக்க போகுது ரஷ்யாவோடது. ரஷ்யா கிட்ட அதுக்கான ஆயுதங்கள் நார்த் கொரியா, ஈரான் இவங்க தரப்பு வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்புறம் அந்த முன்னாடி அந்த மேப் பார்த்தோம் இல்லையா, அந்த மேப்புக்கு வந்துடலாம். இந்த மேப்பை பற்றி பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சில அனலிஸ்ட்லாம் அந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, அதாவது டினிப்பர் ரிவர் வரைக்குமே ரஷ்ய வீரர்களை விட மாட்டாங்க. அந்த ப்ளூ கலர் லைன் எல்லாமே ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு, நாட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு அந்த பகுதி ஃபுல்லுமே உக்ரைனோட பகுதின்னு அங்கீகரித்து அவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர்ல கிராஸாக போடாத பகுதிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும்தான் சண்டை நடக்கும். அந்த இடத்துக்கு மட்டும்தான் உக்ரைனியன் வீரர்கள் போராடுவாங்க. ஒரு வேளை தோத்துட்டாங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைன் வரைக்கும் ரஷ்ய வீரர்கள் வந்து விடுவாங்க போலுக்கு நேட்டோ அப்படிங்கிறதோட தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ ஒரு வேளை ரஷ்யா அந்த ப்ளூ கலர் லைன் வரைக்கும் முன்னேறிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அதை தாண்டும் போது நேட்டோவும் ரஷ்யாவும் சண்டை பிடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்போ அந்த சமயத்துல என்ன நடக்கும், அதாவது உள்ள வந்து நேட்டோவோட என்டையர் படையும் இருக்கும். அந்த நாடுகள் வந்து இருக்காங்க, இங்க ரஷ்யா இருக்கு. ரஷ்யாக்குள்ள பிரச்சனை போகாது. அப்போ நேட்டோ நாடுகளுக்குள்ளேயும் பிரச்சனை நடக்காது. சரி, ஓகே. ஏன் வந்து இப்போ பிரான்ஸ் வந்து அவங்க சோல்ஜரை உள்ள அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பிரான்ஸை நாட்டோட வந்து வெளியே தூக்கி விட்டாலும் பிரான்ஸ் கிட்ட தனியா அணு ஆயுதம் இருக்கு, அவங்களுக்குன்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. ஸோ ரஷ்யா கிட்டே அணு ஆயுதம் இருக்கு. ஸோ வந்து ரஷ்யாவும் பிரான்ஸும் சண்டை பிடிச்சிக்க மாட்டாங்க. நேட்டோ நாடுகள் எக்காரணத்தை கொண்டும் குண்டுகள் கொண்டு போய் ரஷ்யா மேல போட மாட்டாங்க. சண்டைங்கிறது உக்ரைன்ல மட்டும்தான் நடக்கும். ஸோ நேட்டோ படை வீரர்கள் வந்து உக்ரைனுக்குள்ள வந்து உக்ரைனோட லேண்டை பாதுகாக்கிறதுக்காக சண்டை பிடிப்பாங்க. ரஷ்யா வந்து அந்த லேண்டை, உக்ரைனோட லேண்டை ஃபுல்லாக மீட் எடுக்கிறதுக்காக சண்டை பிடிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் சண்டை நிற்கும். இதுக்கு தான் வந்து நேட்டோ பிளான் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் ஓகே. இதுக்கு மக்கள்லாம் ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா. இதுல யார் முதல்ல பின்வாங்க போறாங்க அப்படிங்கிறத இருக்க போகுது. நான் ரஷ்யாவும் தோக்க மாதிரி தெரியல. அவங்ககிட்டயும் ஆயுதங்கள் இருக்கு, சப்ளைஸ் இருக்கு, ராணுவ வீரர்கள் இருக்கு, பலம் இருக்கு. சேம் டைம் நேட்டோ சைடு பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் இருக்காங்க, பலம் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. யார் வந்து முதல்ல சரி ஓகேப்பா அப்படின்னு பின்வாங்கிறது யாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் வரலாறுல நடந்த எல்லா பிரச்சனையிலையும் மேற்குலக நாடுகளுக்கும் இந்த ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கும் நடந்த பிரச்சனையில இப்படிதான் நடக்கும். அதாவது போர்ல டிஃபீட் பண்ணி ரஷ்யா பின்வாங்கினது கிடையாது. ஓகே, வேணாம், போரை முடிச்சுக்கலாம், நிறைய பேர் உயிரிழப்பு நடக்குது அப்படிங்கிறதோட தான் பின்வாங்குவாங்க. அதே போல இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. அப்படி நடந்தாதான் இந்த மேற்குலக நாடுகளுக்கு ஏதோ நல்லது நடக்கும். அப்படின்னா எக்கனாமிக்கலி கொலாப்ஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கதையை நம்ம மேட்ச் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? எப்போ சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இந்த கதையெல்லாம். நார்த் கொரியால எப்படிதாங்க அவங்க இந்த சவுத் கொரியாவை ஏறி அடிச்சு கடைசியில் அந்த பூசன் பெரிமீட்டர் ஒரு சின்ன பகுதி தான் அடிச்சிடலாம் அப்படின்னு ஜாலியா இருக்கும்போது அப்ப இறங்குனாங்க மாப்பிள்ளைகளாட்டா. அதே போலதான் இப்பவும் 2 வருஷம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய சைடு எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்க, உக்ரைன் சைடு எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்க. இப்போ நாங்க உக்ரைனை பாதுகாக்கிறோம் அப்படிங்கும் போல உள்ள இறங்குறாங்க இல்லையா. இதெல்லாம் நடக்கும்னு ரஷ்ய அதிபர் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நானே சொல்றேன்னா அவருக்கு தெரிஞ்சு இது போல பிளான் எல்லாம் போட்டிருக்காரு இல்லையா. ரஷ்யாவும் நிறைய ஆயுதங்கள் ஃபேக்டரிஸ் எல்லாம் புதுசா கட்டுறாங்க, பெலருஸையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மிக பெரிய பிரச்சனை இருக்கு. பெலருஸும் அணு ஆயுத நாடு தான். நீங்க உள்ள வரீங்கன்னா நானும் உக்ரைனை வந்து அடிப்பேன் அப்படிங்கிறது போல பெலருஸ் உள்ள அடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதோடையும் சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்க போகுது, கண்ட்ரோல்டா இருக்க போதா இல்லை எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது தொடர்கதையா தொடர்தான் போகுது. இன்னொரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு வந்து இந்த சண்டை நடக்கும் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட்லாம் சொல்றாங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு உங்ககிட்டயே நான் விட்டுறேன். இது போல நாட்டோ நாடுகள் உள்ள வர்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லப்பா அவங்களுக்கு வேண்டாத வேலை இது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல ரஷ்யா வந்து வேண்டாம் போதும் அப்படின்னு விட்டுட்டு போயிடும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பிடிச்செடுத்த பகுதியெல்லாம் ரஷ்யா இப்போ பிடிச்செடுத்துக்கிற பகுதி மட்டும் ரஷ்யா வச்சுக்கிட்டு சரி அதெல்லாம் நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு விட்டுறணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்னதான் நடக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும்ல, அதை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு நல்லா இருந்து கூட நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.